பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 18ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் முதல் வசனம். Psalm 71 verse 1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம் இல்லையா? கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். இன்னைக்கு நம்ம கர்த்தரை நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலையும் வெட்கமடையாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒருவேளை பணத்தை நம்பி இருக்கலாம், நம்முடைய சுய பலத்தை நம்பி இருக்கலாம், சுய தாளந்துகள், இல்லை எனக்கு இருக்கிற வேலை, எனக்கு இருக்கிற ஞானம், அப்படி இன்னைக்கு உலக மக்கள் அநேக காரியங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாம் ஒரு நாள் மாறி போய் விடுகிறது. பணத்தினுடைய வேல்யூ, இன்னைக்கு இருக்கிற வேல்யூ நாளைக்கு இருப்பதில்லை. இன்னைக்கு இருக்கிறதான காரியங்கள் நாளைக்கு நமக்கு இருப்பது இல்லை. ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சோன்னா நம்ம ஒருபோதும் வெட்கம் அடையவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால் நம்ம நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே நம்ம வைக்கணும். இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன், எல்லா வசனத்தையும் நம்மளால் தியானிக்க முடியாது. ஆனால் அருமையான ஒரு சங்கீதம். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுக்கும் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாய் இராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயதும் உள்ளவரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். அல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஒரு சங்கீதம். முதிர் வயதிலையும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார்.
நீங்கள் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, நம்ம முதிர் வயதானாலும், நம்ம பணமே இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கமடையாதபடி நம்மளை பாதுகாப்பார். ஆகவே நம்முடைய எல்லா நம்பிக்கையும் அப்படியே கர்த்தர் மேலே நம்ம வைக்கலாமா? பிள்ளைங்க மேலே இல்லை, நம்முடைய சொந்தங்கள் மேலே இல்லை, நமக்கு இருக்கிற பலத்தின் மேலே இல்லை. நிறைய பேர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன், இது அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தைகளில் அல்ல, நம்ம நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலே. ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்ம நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 71:1, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?